சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வந்து நாங்கள் ரொம்ப நேரமாக கேம் போயிருந்துச்சு. நான் ஃபஸ்ட் பண்ணேன் மெயின் ஒரு பார்த்து எவ்வளோ ஆச்சுன்னு உங்களுக்கு 39 நிமிஷம். அதனால தாங்க அடுத்த வயசுல நம்ம என்ன பண்ணுறோம். இப்போ கிராணி வரும் வந்துச்சுன்னா அதான் எனக்கு பயமாக இருக்குது. நம்ம கீழே போயிடலாமே. எனக்கு தெரிஞ்சு கீழே போயிடலான்னு நான் யோசிச்சுக்கிறேன். ஏன்னா கிராணி ஷூட் பண்ணி சொல்லிட்டு கீழே போட்டு வச்சிடலாம். சரி வாங்க, இது பார்ட் 2, அது பார்ட் 1. வாங்க நான் இப்போ கீழே மாதிரி உட்காந்துக்கலாம். பள்ளி முக்கி வருதான்னு வைத்தல. பள்ளி முக்கி வா வா. ஐயோ இவன் இந்த நேரத்தில் பார்த்து வர மாட்டாரு. எங்கடி இருக்க? கட்டு ஸ்ட்ரைட்டாக போகும்போது கிராணி வந்து அடியுமா எப்படி இருக்கும்? எங்கள் அக்கா ஒரு பைட்டுங்க பேய் இதெல்லாம் அடிவாங்க போகிறாங்க. எங்க இருக்கு இந்த பேய் நேரத்தெல்லாம்? இப்போ நான் 1 நிமிஷம் சொல்ல போறீங்க. இப்போ ஆக போகிறேன் 3 2 1 டிவிடா. இங்கேயே போட்டு போயிடலாம். அப்போ டிவி எடுத்து முடியாது. இங்கே போய் நம்ம முடியாது. போனால் நம்ம ஃபியூல் மட்டும் கச்சிச்சு பேட்லிங் கச்சிச்சுன்னா நம்ம போய் நினைக்கலாங்க. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே இருக்கிறத போய் பண்ண போகிறோம். மேலே வந்து இந்த கட்டையை இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அங்கேருந்து கேஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஃபியூலு 3 1 2 and 3. உள்ள கன் போட்டு வச்சுக்கிறாங்க. ஃபுல் கன் போட்டுங்கிறது எங்கிட்ட இது வரைக்கும் ஊசிட்டு போய்ங்கிறது. இந்த கன் பத்து இல்லைங்க. அங்கே பாருங்க, இது அங்கே ஃபியூல் இருக்குது, கண்டுபிடிச்சிட்டேன். கேஸ் அங்கே தான் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு கன் பார்த்து எடுத்து இங்கே தூக்கி போட்டு போயிடலாங்க. எங்கள் அக்கா செத்து ஓகே. நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. அத்தனை இன்னொரு பாட்டி பண்ணுவோம். இன்னொரு பாட்டி மட்டும் இந்த கன் ரெடி. அப்புறம் சுற்றினே கரெக்டாக போகணும். ஃபஸ்ட்டு வச்சுட்டு இந்த கட்டையை பிளேட் எடுத்துட்டு ஐயோ கேமரா எடுக்க மாட்டோமே. சும்மா கேமரா பார்த்து காஜில் நம்மளுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். வர பேட்லைக்கு இப்போ கேஸ் மட்டும் ஊற்றிட்டோம்னா வந்தாங்க ஃபியூலு பைன் சொன்னீங்கம்மாங்களா பைன். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார் ஓகே. என்ன பண்ணிட்டேன். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்னாலே ஜாலியாக தான் இருக்கும் எப்போவுமே. ஹாப்பி நியூ இயர். இப்போ கேஸ் எடுத்து கீழே போட்டுடலாம்னு நினைக்கிறேன். அங்கேயும் பார்த்துட்டா நீ எப்படி வந்துட்டாலும் வா ஓடு 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 சும்மா
வாட் கிராண்டிலே எதுவும் புதுசாக நம்ம வாங்குவோம் கிறிஸ்மஸ் வருது எதுவும் கிறிஸ்மஸ் இப்போ கேஸ் போடலாம் கிராண்டி அதுக்குள்ளே வந்துச்சா இதாங்க ஆச்சரியமானது இப்போ ஸ்கூல் எத்தனை எங்கே போகணும் அந்த 8 காசு எடுத்துக்கோ ஓகே இப்போ வந்து சொல்லிக்கிறேன் நான் என்ன படிச்சு இல்லை அது வந்து பார்ட் 1 இது பார்ட் 2 ஏன்னா ரொம்ப நேரமாக ஆகுது அதனால தான் ஒரே நேரத்தில் போடுறாங்க அதான் நீங்கள் ரெண்டுத்தையும் பாருங்க அப்போ சமரி கட்டுற நேரம் வீட்லேயே பண்ணிக்கலாம் எத்தனை வாட்டி ஊசி ஊசி நேற்றுக்கிட்டு மாடி கூட வரையுது இந்த வீல் எத்தனை போனாங்க வந்து இங்கே போட்டு வச்சுக்கலாம் வீல் அப்போ தான் வந்து எடுத்து முடியும் இங்கே இங்கே போகணும் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாங்க பாவம் படிக்கட்டில் பார்த்து பாட்டி கீழே வந்து தனியாக கஷ்ட போகுது இப்போ அந்த வேறு வழியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிளேயர்ஸ்க்கு தாங்க எடுத்தாங்க பிளேயர்ஸ்க்கு போகலாம் இப்போவா நான் சொல்கிறேன் நான் வேறு பேசுறது தான் இந்த பக்கத்தில் அப்படி நம்ம போறோம்னா நான் மட்டும் போறேன் அக்கா கூப்பிட்டு போயிடும்
லுக் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் பிளே ஹவுஸ்க்கு கச்சிக்கணும். பிளே ஹவுஸ்க்கு அடுத்தது பிளாட்லாக்கி கச்சிச்சுன்னா நம்ம அப்படியே சொல்லிதான் அழிச்சிட்டு காய்களாக இந்த பக்கம் மட்டும் பேஞ்சு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு கிராணி கிட்ட அடி வாங்க. இதுலேயும் கிராணி கிட்ட அடி வாங்க. ஏன் திட்டுவாங்க கிராணி மட்டும் வருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் என்ன பண்ண போனால் சத்தத்தை போட போகிறோம். ரெண்டு வாட்டி இப்போ கிராணி வருவாளான்னு தெரில. நம்ம நேரம் பார்க்க மட்டும் வர மாட்டேன். கிராணி சாவஸ்டி ஏதாவது பிளே வச்சுக்கிய தொடர்ந்து காய்கறி மாட்டிட்டு தெருநாக்கிய எடுத்துட்டோன்னா அவள் தாங்க நம்ம தப்பிச்சிட்டோம். இவன் முன்ன வர மாட்டா வந்துட்டா. எப்படி சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஏன்னா வந்துட்டாங்க. தோலை உதிக்க போகிறேன் இந்த வாட்டி. நான் பார்த்தா வச்சுன்னு வரல. என் பேர் கிராணி. பலி கிராணி மாட்டியா? கிராணியில் பாட்டி. நீ பாட்டிட்டு நான் போ. இந்த வாட்டி மட்டும் வச்சுன்னு வந்துடுறா கிராணி. சொல்கிறேன் சீக்கிரம் வரல. எதுவும் வரல அப்படின்னா வடிகள். செத்துச்சு கிராணி. 2 நிமிஷத்தில் டக்குன்னு தப்பிடும். அதுதான் நம்மளோட பிளானே. பண்ணச்சுங்க. இப்போ வந்து காய்கறி தாங்க எடுக்கணும். ஃபஸ்ட்டு ரெட் கலரை போய் எடுத்துடணும். ரெட் கலர் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்க. அது இருக்கும் பாங்க. நான் ஏறி போகிற படிக்கிட்டு மாதிரி நம்ம இங்கெல்லாம் போட்டு வச்சுக்கோ. இங்கே இல்லைங்க. அங்கே நம்ம அங்கே ஏணி போகணும். அந்த மாதிரி நம்ம பழைய போட்டு வச்சுக்கிறோங்க. அங்கே தான் நினைக்கிறேன். அங்கே தான் நான் ஃபேனில் பார்த்தா அதை விடுங்க. பார்த்து ஸ்லிப் ஆனால் சதையிடும். பார்த்து இப்போ சொல்கிறேன். ஸ்லிப் ஆனால் சதறிடுவோம். ரெட் காய்கறி போய் சீர்மாக்குறோம். நம்ம எப்படி சுற்றுறோம் இருக்குது. 6 நிமிஷம் வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம இப்படிக்கா போகாமல் கிச்சன் பார்க்க போகலாமா அப்படின்னா இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போனோம்னா எனக்கு தெரியல. எங்கள் அக்கா வந்து என்ன தெரியலங்க. எங்கள் அக்கா வந்து வெப்பம் எடுக்கிறான்னு தெரியல. எதுக்கு தான் தெரியல. ஓ கிராணிக்கா. கிராணி கிராணி வருமாங்க. இங்கே கிராணி வந்து சும்மா மியூசிக்கே வரலையே. இப்போ மட்டும் கிராணி வருமா? நேராக போட்டு நாங்கள் இந்த இடத்துல போட்டுடுறேன். ஏன்னா இதை ஷார்ட் கிட்ட நான் வச்சாச்சு. ரெண்டாவது வந்து அந்த இது ஆரஞ்சு வர அங்கே
நாங்கள் இப்போ நாங்கள் பயம் எனக்கு கிராணி வரும்ல நேரடியே சொல்கிறோம். வந்துச்சுங்க கிராணி. அதுதாங்க இப்போ போய் காய்கறி எடுத்துட்டு செட் பண்ணிட்டு இருக்கிறேன் தச்சிடலாங்க. வாங்க மாதிரி ஷார்ட் கட்லேயே போங்க. ஓ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கேம் நம்ம காலேஜ் எஸ்கேப் முடிக்க போகிறோங்க. ஏன்னா பேரலாகி கையில் இருக்குது. இப்போ இல்லைங்க இப்போ கடையில் வந்து போகிறோம் கிராணி ஒத்துக்குள்ளே. அப்போ தான் நம்ம மீட் ஆகிடு கார்க்கு எல்லாத்தையும் அங்கேயே தான் போட்டு வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் மூடுறேன் தான். பின்னாடி கார்க்கு ஏற்றுக்கணுங்க. கார்க்கு ஏற்றுட்டு பின்னாடி டிக்கி விட்டு அதெல்லாம் தள்ளிடும். முன்னாடி வரணும். ஐயோ முன்னாடி கிராணி பார்க்குறேங்க. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். கிராண்டி பாருங்க அத்துட்டு வந்து நான் வந்து நாளைக்கு வந்து சீவர் எஸ்கேப் போடுவேன் இதே மாதிரி. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அது உங்கள் ஜெயிக்ஸ்